திருமணத்திற்கு முன் காதலனாகவும் திருமணத்திற்கு பின் கணவனாகவும் மாறும் ஒரு குடும்ப கதையை பார்ப்போம். சேகர், தீபா இவர்கள் இருவரும் 4 வருடம் காதலித்து வந்தனர். இந்த 4 வருடத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாத நாட்களே கிடையாது. மற்றும் அலைபேசியிலும் எப்போதும் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். அப்படி என்னதான் பேசுவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் அதிக அளவில் நேசித்து வந்தனர். இருவருமே வேலை செய்பவர்கள்தான். அப்படி இருந்தும் அவர்கள் காதலில் இடைவேளையே இல்லை. ஒரு நாள் இருவருடைய வீட்டாருக்கும் அவர்கள் காதலித்த விஷயம் தெரிய வந்தது. இரு குடும்பமும் சம்மதம் தெரிவித்தனர். ஆனால் 2 வருடம் சேகரை காத்திருக்கும்படி தீபாவின் வீட்டில் சொன்னார்கள். சரி என்று சம்மதம் தெரிவித்தார்கள் சேகர் வீட்டார். தீபா, சேகர் இருவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். இனிமேல் எந்த பயமும் வேண்டாம், நாம் சந்தோஷமாக வெளியே போகலாம், ஜாலியாக இருக்கலாம் என்று சொன்னான் சேகர். அதெல்லாம் முடியாது, எல்லாமே திருமணத்திற்கு பிறகுதான், இன்னும் 2 ஆண்டுகள் தானே, கொஞ்சம் பொறுமையாய் இரு என்று சொன்னாள். சரி, நீ சொல்றது சரிதான். என்னுடைய அதிகமான காதலை ஒரு பெட்டிக்குள் போட்டு பூட்டி வைக்கிறேன். திருமணமானதும் அதை உனக்கு பரிசாக தருகிறேன் என்று சேகர் சொன்னான். இருவரும் சிரித்து கொண்டே திருமணத்திற்காக காத்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இருவருடைய பேச்சும் அதிகமானது. சிறு சிறு சண்டைகளும் வர ஆரம்பித்தது. ஆனால் காதல் குறையவே இல்லை. அப்படியே நாட்கள் மடமடவென ஓடியது. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது. 2 பேருக்கும் அளவில்லா மகிழ்ச்சி. வீட்டில் அனைவரும் கல்யாண வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். வீட்டிலும் அனைத்து விருந்தாளிகளும் வந்து நிறைந்தனர். சேகரும் தீபாவும் திருமணத்திற்கு அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருந்தது. வீடே ரொம்ப சந்தோஷத்தில் மூழ்கி இருந்தது. பாட்டும் கச்சேரி என்று கோலாகலமாக இருந்தது. அன்று காலை சேகருடன் தீபா திருமணம் நடைபெற்றது. சேகருடைய அம்மா, அப்பா அவனுக்காக ஒரு தனி வீடு மற்றும் அனைத்து பொருட்களும் பரிசாக கொடுத்தார்கள். இனிமே நீங்கள் இருவரும் இந்த வீட்டிலேயே சந்தோஷமா வாழ்ந்து கொள்ளலாம் என்று இருவரையும் வாழ்த்தி அனுப்பி வைத்தார்கள். திருமணத்திற்கு பிறகு இருவரும் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்குள்ளேயே இருந்த அன்பும் காதலும் அதிகமானது. இப்படியே 3 மாதம் சென்றது. தீபாவும் கர்ப்பமானாள். இன்னும் இருவருடைய அன்பும் அதிகமானது. வீட்டிலுள்ள அனைத்து வேலைகளையும் சேகர் கலந்து செய்தான். தீபாவையும் அன்பாக பார்த்து கொண்டான். அப்படியே அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. இப்பொழுது 3 பேரானார்கள். ஆனால் சந்தோஷத்திற்கு மட்டும் குறைவே இல்லை. குழந்தை வளர வளர அவன் முழுமையான கணவராக மாறிக்கொண்டே இருந்தான். அனைத்து நேரமும் வேலை செய்து கொண்டு, அது மட்டுமல்லாமல் கொஞ்ச நேரமாவது வீட்டில் சந்தோஷமாக இருப்பது என்று இல்லாமல் எந்நேரமும் வேலை செய்து கொண்டே இருப்பான். காலையில் வேலைக்கு செல்வது, மாலையில் வந்து சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் குழந்தையோடு விளையாடி கொண்டு மீண்டும் தூங்கச் சென்று விடுவான். இப்படியே ஒரு மிஷின் போல வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தது. அன்று இரவு தீபா, கொஞ்சம் உட்காருங்கள், நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று சொன்னாள். என்ன தீபா, என்ன சொல்லு, உனக்கு ஏதாவது உடம்பு முடியலையா, என்னாச்சி சொல்லு தீபா என்று கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் உட்காருங்க என்று சொன்னாள். நீங்கள் திருமணத்திற்கு முன்பு என்னிடம் எவ்வளவு அன்பு பாசமாக இருந்தீர்கள். ஆனால் இப்போ குழந்தை பிறந்ததிலிருந்து முழுமையாக மாறிவிட்டீர்கள். ஏன், என்னை பிடிக்கவில்லையா? எப்பவுமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க. என் மேலே அந்த அன்பும் காதலும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே என்று கேட்டாள். அதற்கு சேகர், ஒரு நிமிடம் பொறுமையாக உட்காரு தீபா என்று சொன்னான். இங்கே பாரு தீபா, நாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் நானும் மட்டும்தான். ஆனால் இப்போது நம்மளை நம்பி நம்ம குழந்தை இருக்கா. அவளுக்காக இப்போ நாம் உழைக்க வேண்டும். அப்போ தான் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். நம்ம குழந்தையும் கஷ்டப்படாமல் படிக்க வைக்கணும், அவளையும் வாழ வைக்கணும். அதுக்காக இப்போ நாம் உழைச்சா மட்டும்தான் முடியும். தீபா, அப்புறம் இன்னொரு விஷயம், உன் மீது நான் வைத்திருக்கும் காதலும் நான் சாகும் வரைக்கும் மாறாது, மறையவும் மறையாது. புரியுதா உனக்கு என்று கட்டி அணைத்தார். சேகரும் தீபாவும் சந்தோஷமாக குடும்பமாக வாழ்ந்து வந்தனர். இந்த கதையில் இருப்பது போலதான் முதலில் காதலர்களாகவும்
இருப்பவர்கள் திருமணமான பின்பு கணவராக குடும்ப பொறுப்பை சுமக்கிறார்கள். நமக்காகவும் நம் குழந்தைகளுக்காகவும் அவர்கள் முழு உழைப்பையும் நமக்காக தருகிறார்கள் என்பதை மனைவிகள் அனைவரும் புரிந்து கொள்வோம். நன்றி.